SCR யூனிட்ல லைவ் டேட்டா SCR எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சர் ஆஃப்டர் கேத்தலிக் கன்வெர்ட்டருக்கு முன்னாடி உள்ளது 3225 மைனஸில் ஓடுது. இது தவறு. அதே இது வந்து நைட்ரஜன் ஆக்சிஸ் சென்சார் வந்து ஆஃப்டர் கேத்தலிக் கன்வெர்ட்டருக்கு அடுத்து உள்ளது 695 மில்லி வோல்ட்டு கரெக்டு. அதே இது பிஃபோர் சென்சார் வந்து 687 யூனிட் ஓடிக்கிட்டு இருக்குது மில்லி வோல்ட்டு, இதுவும் கரெக்டு. கேஸ் டெம்பரேச்சர் பிஃபோர் 200.21 டிகிரி டெம்பரேச்சரில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே இது ஆஃப்டர் வந்து -3000 ஓடுது. ஸோ 200ங்கிறது ரீடிங் வர்றதை கரெக்டாக சொல்லுது. இது -3000 தப்பு. அதுபோக SCRல வந்து ஆக்சிஸ் சென்சார் வந்து 0 ppm. இது ஹீட் ஆனோன்னா ஆக்சுவலாக இன்வேலிடுங்கிறது வேலிடாக மாறிடும். அதே மாதிரி இது வோல்டேஜ் வந்து 71.96 வர்றதும் கரெக்டு. இன்வேலிடு வந்து வேலிடாக வரும். வண்டி ரன்னிங் பண்ணையில் வந்து ஹீட் ஏறணும்னா ஆட்டோமேட்டிக்காக இது வேலிடு வந்துடும் ரன்னிங்கில். இப்போதைக்கு இதுக்கு கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட்னா எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சர் ஆஃப்டர். ஆக்சுவலாக எல்லா கார்லையும் வந்து கேத்தலிக் கன்வெர்ட்டர் ஒன்று இருக்கும். இதில் வந்து ஹையர் ரெண்டுங்களில் 2 கேத்தலிக் கன்வெர்ட்டர் கொடுத்துட்றாங்க. அந்த 2 இதில் ஆஃப்டர் பிஃபோர் கொடுக்காங்க. ஆஃப்டர் வந்து -3200 இது தப்பு. அதே இது எக்ஸாக்ட் டெம்பரேச்சர் பிஃபோரில் வந்து 200 இது கரெக்டு. இது தப்புங்கிறனால தான் இப்போ வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. அதை செக் பண்ணணும். அது கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.